இதெல்லாம் வேண்டாம். பண விஷயத்தில் கரெக்டாக இரு, தூக்கம் வேண்டாம், சுறுசுறுப்பாக இரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வேத வசனத்தை பற்றி பிடித்துக்கொள். 6 வகையான அருவருப்புகளை செய்யாதபடி உன்னை காத்துக்கொள். 6 வகையான அருவருப்புகளை உன்னை காத்துக்கொள். ஸ்தோத்திரம். இந்த விபச்சார பாவத்திலிருந்து உன்னை தப்புவித்துக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே அவள் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே அவள் பூமியில். மாவலிய கோரமாக மண் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் அவளாயும் அண்டை சேர்வே. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே அவள் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாங்க, ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். சுகமாயிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகள் அதிகாரம் 6. ஒருவனுக்கு கடன் வாங்கி கொடுக்க உதவுவதால் வரும் ஆபத்து. அதாவது 5ஆம் அதிகாரத்தில் விபச்சாரத்தினால் வர்ற ஆபத்து. அதே மாதிரி ஒரு பெரிய ஆபத்து எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவனுக்கு கடன் வாங்கி கொடுக்க உதவுவதால் வரும் ஆபத்து. நீ கடன் வாங்கலை, இன்னொருத்தன் கடனுக்கு போய் நீ ஆளானதுனால. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால், கையடிச்சுன்னா அவன் கொடுக்காட்டா நான் கொடுக்குறேன், இதான் கையடித்து கொடுத்தல்னு பாருங்க. அவன் கொடுக்காட்டா அவன் கையில் இவன் அடிப்பான். அவன் கொடுக்காட்டா நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவன் கொடுக்காட்டா நீங்கள் கொடுங்க, அவனுக்கு 10,000 ரூபா கொடுங்க, ஒருவேளை அவன் 10,000 ரூபா திரும்ப கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன். இப்படி சொல்லி மாட்டினவங்க, ஆமாம் ஸ்தோத்திரம், நம்ம ஊரை பொறுத்தவரையிலையும் நாட்டை பொறுத்தவரையிலையும் உலகத்தில் ஏகப்பட்ட ஆட்கள் இதை ஒரு பிழப்பாக, இதை ஒரு வாழ்க்கையாக போகிற ஆட்களும் கடனை வாங்கிவிட்டு இன்னொருத்தரை கேரண்டி கையெழுத்து போட வச்சுட்டு ஏமாற்றிட்டு போகிற கூட்டம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும், அந்த காலம் அதாவது தாவீது சாலமோன் ராஜா காலத்துக்கு முன்னையே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அப்போ இருந்துச்சுன்னா என்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது. 3000 ஆண்டுக்கு முன்பதாகவே இந்த பிரச்சனை. அப்போ இந்த சுயரிட்டி போடாத, ஆமாம் எப்போ போடவே கூடாதுன்னு சொல்லலை. ஒருவேளை நீ யாருக்கு சுயரிட்டி போடுறியோ அவங்களால கொடுக்க முடியாமல் போனாலும் நீ அதை உண்மையிலேயே உன்னால் அதை செலுத்த முடியுமானால் நீ சுயரிட்டி போடு. சும்மா இன்றைக்கி கையெழுத்து போடுங்க, நாளைக்கு நானே கட்டிடுவேன் அப்படின்னு இல்லை. உண்மையிலேயே அது என்னங்கிறத புரிந்து நீ கையெழுத்து போடு. நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல ஃபஸ்ட்டு, அப்படின்னா யாருக்குமே உதவி செய்ய முடியாமல் போயிடுமே அப்படி இல்லை. ஒருவேளை உன் நண்பன் ஒருவனுக்கு நீ உதவி செய்கிறாய் என்றால் அவனால் நாளைக்கும் பின்னையும் செய்ய முடியாமல் போகுமானாலும் உன்னால் சமாளிக்க முடியக்கூடிய அளவுக்கு நீ கையெழுத்து போடு. உன் சொத்தெல்லாம் விற்கிற அளவுக்கு நீ என்ன செஞ்சிடாத, விற்றும் கடன் அடைக்க முடியாத கடனுக்கு நீ என்ன செஞ்சிடாத, மாட்டிக்காத. அதான் கையடித்து கொடுத்தாயானால் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டா. ஏன்னா நீ அங்கே சொல்கிற, நான் அதை அவன் கடனை செலுத்தி தீராவிட்டால் நான் செலுத்தி தீர்ப்பேன் அப்படின்னு கையெழுத்து போடுற மாதிரி. ஏன்னா உன் வாயின் வார்த்தை இப்போ கையெழுத்து போட்டுட்டோம். அதனால் நீ அகப்பட்டு கொண்ட. அப்படி யாருக்காவது தெரியாதனமாக நீங்கள் கையெழுத்து போட்டிருந்தா
அவன் ஒழுங்காக இப்போ பணத்தை கெட்டாதவனாக இருந்தால் காலில் விழுந்து நல்லா இருப்பேன், நீ பணத்தை கட்டிடுன்னு இப்போமே அவனை சாந்தப்படுத்துங்க. அப்போ ஒருத்தன்ட்ட நீங்கள் இப்போ கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்துட்டா அவன் ஒழுங்காக கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கிறானான்னு சொல்லி பாருங்கள். ஒரு மாதம் அவன் கடன் அடைக்கலைன்னா கடன்காரன் போய் காலில் விழுறானோ இல்லையோ, நீ காலில் விழுந்து தயவுசெய்து பணத்தை கட்டிடு, என்னால் கட்ட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய். உடனடியாக இது என்னால் முடியாதுங்கிறத நீ தெரியப்படுத்த வேண்டிய இடத்துக்கு தெரியப்படுத்து, அவனுக்கு தெரியப்படுத்து. நீ எப்படியாவது தப்பித்துக்கொள். அதாவது சொல்கிறார், தூங்காத, ஆமாம் தூங்கவே தூங்காத, எப்படியாவது நீ உன்னை தாழ்த்தி காலில் கையில் விழுந்து, ஆமாம் நீ அவனை வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடம் கைக்கும் தப்புற மாதிரி எப்படியாவது தப்பிச்சுக்கோ, மாட்டிக்காது. ஏன்னா அவனை பிடிக்க மாட்டாங்க. யார் கேரண்டி கையெழுத்து போட்டாங்களோ, பிணை கையெழுத்து போட்டாங்களோ அவர்களுக்கு தான் சிக்கல். ஜாக்கிரதையாரு. ஆகையினால பண விஷயத்தில் நீ கடன் வாங்குகிற விஷயமா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், அடுத்தவங்க வாங்குகிற கடனுக்கு ஜவாப்தாரியா பிணையா கையெழுத்து போடுறதா இருக்கட்டும், நீ கவனமாயிரு. உன் பணத்தை சம்பாதிப்பதில் எப்படி சம்பாதிக்கிற விஷயத்தில், பணத்தை செலவு பண்ணுற விஷயத்தில், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், பணத்தை சேமித்து வைக்கிற விஷயத்தில் கவனமாயிரு. இல்லை என்றால் நீ தரித்திரனாகி விடுவாய். சரி, இது பண விஷயத்தில். ரெண்டாவது சோம்பேறி. இந்த சோம்பேறியை பற்றி சொல்லுங்க. எறும்பை பார்த்து சொல்ல, எறும்பை போய் பாரு, எறும்பு பாரு, அவர்கிட்ட போய் கற்றுக்கோ. அதுக்கு பாரு, ஒரு தலைவனும் கிடையாது, அதுக்கு ஒரு லீடர்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அவங்க ஆமாம் கோடை காலத்தில் தங்களுக்கு தேவையான சம்பாதிச்சு வைக்கிறாங்க, அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்குது. அப்புறம் ஆமாம் அது ரொம்ப வேலை சுறுசுறுப்பாக வேலை செய்யுது. அதுக்கப்புறம் குளிர் காலத்தில் வெளியே போக முடியாது, சேர்த்து வச்சதை சாப்பிட்டுட்டு பேசாமல் தூங்கிட்டு இருக்கோம். சோம்பேறியை நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்ப, நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க கணக்கு எழுதுங்க. எத்தனை மணி நேரம், நைட்டு எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க, பகல் எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? ஒருத்தர் சொல்கிறாரு 8 மணி நேரம் தூக்கம் போதுமானது, அதிகபட்சம் 8 மணி நேரம் தூக்கம் போதுமானதுங்கிறார் ஒருவர். அவர் சொல்லும்போது அதிகபட்சம் 8 மணி நேரம் சொல்கிறார். ஸ்தோத்திரம். குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய், எப்போ தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 மினிட்ஸ், இன்னும் ஒரு 2 நிமிஷம், இன்னும் ஒரு 3 நிமிஷம், அப்படி கையை முடக்கிட்டு தூங்கிட்டு இருக்கியா? தரித்திரம் வரும். அது எப்படி வருமா? வழிபோக்கனை போல் திடீர்னு வரும். வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல் வரும்னா அவனை தடுக்கவே முடியாது. ஆமாம், ஆயுதம் அணிந்தவனுக்கு முன்பதாக எனக்கு வந்தால் என்ன செய்ய முடியும்? உன்னை அடித்தே கொண்டு போடும். ஆமாம், வறுமை உனக்கு வரும். சோம்பேறித்தனம் வறுமையை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். விபச்சார ஸ்திரியோடு உள்ள பழக்கம், தவறான மனிதர்களோடைய தோழமை வறுமையை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். கடன் வாங்கிறது, கடன் வாங்கினவனுக்கு பிணை கையெழுத்து போடுறது, ஆமாம் அது என்ன செய்யும்? அது வறுமையை கொண்டு வரும். தீய மனிதனோட ஒழுக்கம் பாருங்கள். ஒரு பேலியாளி மனுஷனாக ஒரு துன்மார்க்கம் ஒருத்தர் இருக்கான். அவன் ஆகடியும் பேசிடுறான், அவன் கண்ணால் சைகை காட்டுறான், அப்படி கண்ணால் காட்டுறான், காலால் பேசுகிறான். அவனை பேசுகிறது நம்ம புரியாது. புரோக்கர் கண்ணை அப்படி காட்டினா ஒன்று அர்த்தம், இப்படி காட்டினா ஒரு அர்த்தம், கையை அப்படி காட்டினா ஒரு அர்த்தம், இப்படி காட்டினா அர்த்தம். ஆமாம், உள்ளே வைக்கிறது கையால் செய்கை, விரலால் போதனை பண்ணுறானா, போதனையே பண்ணிடுறான். அவன் இருதயத்தில் கெட்ட நோக்கம், தெரியாக வரோம்னா கெட்ட நோக்கம், இடைவிடாமல் பொல்லாப்ப நினச்சி அதை என்ன செய்யறான்? அது வழக்கை உண்டு பண்ணுறானா, அவன் பிரச்சனையை உண்டு பண்ணுறான். அப்படிப்பட்டவனுக்கு சடுதியில் ஆபத்து வரும். சகாயமின்றி சடுதியாக சாவான். கையை காட்டி காலை காட்டி கண்ணை காட்டி ஏமாற்றி துரோகம் பண்ணுகிறவனுக்கு சடுதியில் ஆபத்து வருமா? சகாயமின்றி நாசம் அடைவானா? சடுதியில் நாசம், உடனடியான யுத்தம் வரும், வறுமை வரும். ஜாக்கிரதையாக இருக்கும். கர்த்தர் அருவருக்கிற 7 காரியம், 7 காரியத்தை வெறுக்கிறார். என்னெல்லாம் இருக்கிறாரு? மேட்டிமையான கண். சிலருடைய கண்ணை பார்த்தே சில ஆட்கள் இவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி மேட்டிமையான கண், அடுத்தவங்களை மட்டமாக நினைக்கிற கண், மற்றவங்களை அற்பமாக பார்க்குற கண், பொய் நாவு. சில ஆட்கள் ஏதாவது 10 பேசுனா சார், 10 பேசுனா அவன் பேசினா 10 விஷயம் பேசினா எல்லாத்தையும் நம்பாங்க சார். அவன் 9 விஷயம் பொய்யா இருக்கும், 1 தான் உண்மையாக இருக்கும். இப்போ நம்மால் பேசுறது 10மே பொய்யா இருக்குது. குற்றமற்ற ரத்தம் சிந்தும் கை, துரோகம் பண்ணாமல் கொலை பாவம், துரோகம் கொலை பாவத்துக்கு ஒப்பனையானது. அவன் அது ரத்தம் சிந்துற கை, துராசன பழக்கிய இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் காலு, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ண, நல்லா இருக்கிற 2 பேரை கெடுத்து விட்டுறது, அடுத்தவங்களுடையதான கேரக்டரை
கேரக்டர் அசாசினேஷன் ஒன்று இருக்குது. அதாவது அவனுடையதான குணத்தை கொலை செய்தல். அவனை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்கிறது. ஒரு நபரிடத்தில் போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுவது கொலை பாதகத்துக்கு ஒப்பானது. அடுத்தவங்களை கெடுத்து பேசாத. இப்படி பண்ணுறவனுக்கு வறுமை தான் வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆபத்து தான் வரும். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். 10 கட்டளை. உன் தாயின் போதகத்தை அறிவுரை அது எப்போதும் இருதயத்தில் அணிந்து அவைகளை கழுத்தில் கட்டிக்கொள். அதுதான் நமக்கு. அதனால தான் என்ன தெரியல, கழுத்தில் தாயத்து போடுறது. அந்த தாயத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பேப்பரை சுற்றி வச்சுருப்பாங்க. அதனால் அதுதான் அந்த யூத பாரம்பரியத்திலேருந்து வந்தது தான். யூத பாரம்பரியத்திலேருந்து வந்தது. அந்த தாயத்தை உடச்சி பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்கும். இப்போ இருக்கிறத வெறும் மண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க. அது பிரயோஜனம் இல்லை. ஆமாம், அது பேப்பரில் வேத வசனம் எழுதி வச்சுருப்பாங்களே. கழுத்தில் கட்டிக்கோ. நீ நடக்கும்போது உனக்கு வழி காட்டும். எது? வேத வசனம் உனக்கு வழி காட்டும். வேத வசனம் உன்னை காப்பாற்றும். வேத வசனம் உன்னோட பேசும். நீ உனக்கு தேவையான நேரத்தில் உனக்கு ஆலோசனை சொல்லும். வேத வசனம் இருட்டான இடத்துல உனக்கு ஒரு விளக்கு மாறி. அந்த வேத வசனம் உனக்கு ஒரு வெளிச்சம். போதக சிக்ஷை உனக்கு வர்றதான கடிந்து கொள்ளுதல், எச்சரிப்பு. உன்னை யாராவது கடிந்து கொள்கிறான், தம்பி இப்படி செய்யாதீங்க தம்பி இப்படி நடந்துக்கணும் தம்பி நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க தம்பி நீங்கள் நடந்துக்கிட்டு தப்பு தம்பி. அது ஜீவ வழி. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரிக்கு விலக்கி காக்கும். போதக சிக்ஷை சில ஆட்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்காக உன்னை நல்லா பேசுகிற மாதிரி, உன்னை ரொம்ப பாராட்டி பேசுகிற மாதிரி, இச்சகம் பேசுகிற மாதிரி பேசி உன்கிட்ட வேலையை வாங்கிக்குவாங்க. வேலையை வாங்குறதுக்கு இச்சக பேச்சு பேசுவாங்க. உன்கிட்ட வேலை வாங்குறது நினைக்காம, உன் வேலையை பெருசாக நினைக்காம ஒன்றை திருத்தணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்கள கொடுத்து சந்தோஷப்படு. அவங்கள்ட்ட வேலையை வாங்குறதுக்காக இல்லை. நான் சில நேரம் ஜோக்காக சொல்லுவேன், ஆமாம் ஸ்தோத்திரம், ஆமாம் நான்லாம் ஒன்றும் சொல்லிட மாட்டேன்ப்பா, ஏன்னா சொன்னால் எங்கள் வேலையை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அப்படிப்பட்ட ஆளை நம்பாதீங்க. அப்படி யாராவது சொன்னேன், அவங்கெல்லாம் நயவசனிப்பு வேண்டாம். தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்கிற ஒரு ஆள் தான் எனக்கு எஜமானாக வேணும். நான் தப்பு செஞ்சாலும் என்னை மன்னிக்கிற ஒரு எஜமான் எனக்கு வேணும். அதான் சரியானது. இல்லைன்னா பரஸ்திரி மாதிரி அவங்களுடையதான சுய லாபத்துக்கு நம்மளை ரொம்ப நீ நல்லா இருக்கு நம்ம பாராட்டுறது, ஆனால் நம்ம வாழ்க்கையை திருத்தாமல் போயிடுறது, நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் போயிடுறது, நம்மளை முன்னேற்றி விடாமல் போகிறது. இப்படிப்பட்ட ஆட்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை இருதயத்தில் கூட அழகை இச்சியாத, அவன் பணத்தை பார்க்காத, கண்ணிமையால் உன்னை பிடிக்க விடாத. ஆமாம், அந்த வேசித்தனங்கிறது கள்ளத்தனமான ஆட்களையும் சொல்கிறேன். அவங்க ஒரு அப்ப துணிக்கும் இறக்க வேண்டியதாக இருக்கும். விபச்சாரி ஆனவள் அருமையான உயிரை வேட்டையாடுறான். திரும்ப வேசித்தனம் வருது. இந்த பாவங்கள்லேயே பெரிய பாவம் என்ன பாவம் தெரியுமா? பெரிய பாவம் இல்லை, அந்த பாவம் என்னென்ன? விபச்சார பாவம். அதுவே வறுமையை கொண்டு வரும். விபச்சார பாவம். அவன் உயிரை வேட்டையாடுவான். அவளோட பழகிறவன் நிச்சயம் வெந்து போவான். அதான் அர்த்தம். 27 மடியில் வேணால் நெருப்பை வச்சுக்கிட்டு நெருப்போடு விளையாடாத, உன்னை சுட்டு போடும், நீ வெந்து போவேன். கால் சுடாமல் வேணால் தலையில் நடக்க முடியுமா? மாட்டிக்கிடுவேன். பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பனும் அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். திருடன் பசி ஆற்ற திருடுனா ஜனங்கள் இன்றைக்காக ஒரு நாள் போய் மாட்டிக்கிட்டீங்க, தப்பு பண்ணியா? இப்போது மாட்டுன்னு வச்சுக்க, கண்டுபிடிக்கப்பட்டா 7 மடங்கு நீ கொடுக்கணும். ஜாக்கிரதையாரு, எச்சரிக்கையாரு. சில சொல்கிறாங்க இந்த ஆபத்துக்கு பாவம் இல்லை, அந்த மாதிரி ஒரு கதை. அது ஒரு பசியா. ஒருத்தர் சொல்கிறார் அது ஒரு பசிங்க. எப்படி ஒரு சாப்பாடு பசி இருக்கிற மாதிரி அது பாலியல் ஒரு பசிங்க. அது ஒரு பசி. அது அடங்கட்டும். அது அடங்கிறதுக்கு ஜாக்கிரதையாரு. திருட்டுத்தனம் இல்லை. திருட்டுத்தனம் பண்ணினா 7 மடங்கு திரும்ப கொடுக்கணும். உன் வீட்டில் உள்ள பொருட்களையெல்லாம் கொடுக்கணும். ஸ்திரியோட உபச்சாரம் பண்ணவன் மதி கட்டவன் ஐயா. அப்படி செய்கிறவன் ஆத்மாவை கெடுத்து போடுறானா. வாதையை லட்சியம் அடைவானா. நிந்த ஒளியாதான். புருஷனை பற்றி எரிச்சல். அவனுக்கு ஒரு புருஷன் இருக்கான் பாரு, அவன் ஒரு நாள் பழி வாங்குவான் பாரு. அன்றைக்கி நீ என்ன காசு பணம் கொடுத்தாலும் எந்த ஈட்டையும் பார்க்க மாட்டான், வெகுமதியை பார்க்க மாட்டான், உன்னை கொன்னே தொலைச்சே விடுவான். இதெல்லாம் வேண்டாம். பண விஷயத்தில் கரெக்டாக இரு. தூக்கம் வேண்டாம், சுறுசுறுப்பாக இரு. ஒருத்தருக்கு ஸ்தோத்திரம், அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வேத வசனத்தை பற்றி பிடித்துக்கொள். 6 வகையான அருவருப்புகளை செய்யாதபடி உன்னை காத்துக்கொள்.
6 வகையான அருவருப்புகளை உன்னை காத்துக்கொள். ஸ்தோத்திரம். இந்த விபச்சார பாவத்திலிருந்து உன்னை தப்புவித்துக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 6வது அதிகாரம். இந்த 6வது அதிகாரத்தில் தகப்பன் போதகத்தை கேள், தாயின் புத்தியை நீ என்ன செய்ய கவனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தானே போதகத்தை கேட்கும்போது அதை என்ன செய்யணுமா, நம்ம போதகத்தை கேட்டு விட்டு விடாதபடிக்கு இருதயத்தில் எழுதி வைக்கணுமா, கழுத்தில் கட்டி கொள்ளணுமா. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய போதகம் நமக்கு என்ன செய்யுமா, வழிகாட்டும், நம்மை காப்பாற்றும், நம்மோடு அது சம்பாஷிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆகையினால இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், நமக்கு வழிகாட்டணும், நல்ல வழியில் நடக்கணும், நம்மை நாம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். நம்ம தப்பான வழிக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக அம்மா அப்பா நம்மளை வழிகாட்ட மாட்டாங்க. ஆகையினால் நல்ல வழியில் நடக்க நாம் முயற்சி எடுப்போம். சோம்பேறித்தனத்தை நம்ம என்ன செய்வோம், களைந்து போடுவோம். கடன் வாங்காதிருப்போம். தேவன் அருவருக்கிறதான அந்த காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. ஜெபம் பண்ணுவோமா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா எங்களிடத்துல நீர் அருவருக்கிறதான எந்த ஒரு விஷயமும் எங்களிடத்துல காணப்படக்கூடாதப்பா. கர்த்தாவே, இந்த மேட்டிமையான கண் வேண்டாம்ப்பா, பொய் நாவு வேண்டாம், எங்களுடைய உதடுகள் அப்பா உண்மையை காத்துக்கொள்ளட்டப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. குற்றமற்றவர்களை ஆமேனப்பா, அவர்களை ரத்தம் சிந்துகிற அந்த கை வேண்டாம்ப்பா. அப்பா துராலோசனை பிணைக்கிற அந்த இருதயம் வேண்டாம் ஆண்டவரே. எஸ்ஸப்பா, நல்ல இருதயத்தை தாங்க தகப்பனே. எங்கள் இருதயத்தில் நீங்கள் வாசமாயிருங்கப்பா தகப்பனே. தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்கள் எங்களுக்கு வேண்டாம் தேவனே. எஸ்ஸப்பா, அபத்தம் பேசுகிற அந்த பொய் சாட்சி எங்களுடைய அப்பா ஆமேனப்பா தவறானவைகளை பேசாதபடிக்கு காத்துக்கொள்ளும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரருக்குள்ளே ஆமேனப்பா விரோதங்களை அப்பா நல்ல ஆமேனப்பா உறவோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை அப்பா பிரித்து விடுகிறதான அந்த பிரித்து ஆளும் சூழ்ச்சிகள் தேவரீர் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா இவர்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேனப்பா, நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சொல்லப்படுகிறதான அப்பா ஆலோசனைகளை, முதியோர்களுடையதான ஆலோசனைகளை, பெற்றோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு கவனித்து நடக்க பலன் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.